அந்த நேரத்தில் கிறிஸ்டோபர் அருகில் ஒரு இருப்பை உணர்ந்தான். அதற்குப் பின் ஸ்டார்ம் ஃப்ளையின் தாக்குதல் ஒலித்தது. அதிர்ஷ்டவசமாக அது அவர்களை தாக்குவதற்கு முன் கிறிஸ்டோபர் மற்றவர்களை தன்னுடன் தரையில் தள்ளி தாக்குதலிலிருந்து காப்பாற்றினான். அந்த தாக்குதல் கிறிஸ்டோபரின் ஸ்வான் எனிமி ஜேசன் மூலம் நடத்தப்பட்டது. அவன் கேலப்பும் அவனது ஆட்களும் சேர்ந்து கிறிஸ்டோபரிடம் பழிவாங்க வந்திருந்தனர். இத்தகைய கூட்டணியைக் கண்டு மார்ட்டின் ஆச்சரியப்பட்டு ஏன் இவர்கள் இருவரும் சேர்ந்து இருக்கிறார்கள் என்று யோசித்தான். ஜேசன் அயன் பிளட் கூலிப்படையினரை கிறிஸ்டோபரை கொல்ல தன்னுடன் சேர சம்மதிக்க செய்ய வேண்டியிருந்தது என்று விளக்கினான். ஆனால் கேலப்புக்கும் கிறிஸ்டோபரிடம் பழி இருந்ததால் அவனும் சேர்ந்து பழிவாங்க முடிவு செய்தான். கிறிஸ்டோபரை ஆரம்பத்தில் மதித்ததாக ஜேசனிடம் கூறிய கேலப் அவனை செல்வாக்குள்ளவனாக கருதினேன் என்று ஒப்புக்கொண்டான். ஆனால் வழக்கம் போல மார்ட்டின் பக்கத்தில் நிற்காமல் தனது நண்பனுக்காக நின்று அவனை தாக்க அனுமதிக்க மாட்டேன் என்று அறிவித்தான். இதை கேட்ட கேலப் சிரித்து இளம் எஜமானரை தாக்க துணிய மாட்டேன் என்றாலும் கிறிஸ்டோபர் வேறு விஷயம் என்றான். திடீரென கேலப் மார்ட்டினிடம் உன் தந்தை ஒரு அந்நியனுக்காக அயன் பிளட் கூலிப்படையினருடன் போராட விரும்புவாரா என்று கேட்டான். இந்த மிரட்டல்களை கேட்ட கிறிஸ்டோபர் எதிரிகளிடம் என்னை உண்மையிலேயே கொல்ல முடியும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டான். அப்போது தன்னம்பிக்கையை இழக்காமல் ஜேசன் அவர்களது பக்கத்தில் ஈமட்ட ஆன்ம செல்லங்களை கொண்ட 5 பேர் உள்ளனர், 2 செல்லங்களுடன் மட்டுமே போராடும் கிறிஸ்டோபர் அவர்களை வெல்ல முடியுமா என்று நினைவூட்டினான். அனைத்து சிரமங்களின் மீதும் அந்த மூவரும் அஞ்சாமல் தங்கள் நிலையை தக்க வைத்தனர். எதிரிகளுக்கு வெற்றியின் சிறிய வாய்ப்பையும் தரவில்லை. அந்த நேரத்தில் வெற்று பேச்சுகளை தாங்க முடியாமல் கேலப் முதல் படியை எடுத்து போராட்டத்தை தொடங்கினான். கிறிஸ்டோபர் நேரம் வீணாக்காமல் சப்ரீனாவுக்கு அறிவுறுத்தல்கள் கொடுத்து ஃபயர் மங்கியும் டஸ்க் போரையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கச் சொன்னான். அவன் தானே பெர்சர்க்கர் பியரையும் ரெஸ்லிங் கங்காருவையும் கவனிக்க முடிவு செய்தான். 205வது அவற்றின் செயல்களை கண்காணிக்கச் சொன்னான். இந்த அறிவுறுத்தல்களை கேட்ட மார்ட்டின் தனது அணிக்கு உறுதியாக வெற்றியை பெற கவனம் செலுத்துங்கள் என்றும் பெலல்லா தனது பரிணாமத்தை முடித்தவுடன் நாம் சேர்ந்து வெல்வோம் என்றும் வாக்குறுதியளித்தான். பின்னர் கிறிஸ்டோபரிடம் திரும்பி டபுள் பிளேடட் மேண்டிஸை யார் சமாளிக்க முடியும் என்று கேட்டான். சிறிது தன்னம்பிக்கை இழந்த கிறிஸ்டோபர் அந்த தருணத்தை தானே கவனிக்கிறேன் என்று பதிலளித்தான். ஜேசன் தனது ஆன்மா செல்லம் இல்லாமல் தாக்குவதை கவனித்தபோது அவனை கிண்டல் செய்யாமல் இருக்க முடியவில்லை. ஆனால் கிறிஸ்டோபர் அவனது வார்த்தை தாக்குதல்களை புறக்கணித்து தனது திட்டத்தை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தினான். அவனை கொல்ல நினைப்பவர்கள் அத்தகைய பணியை செய்ய போதுமான வலிமையற்றவர்கள் என்று அவன் கூறினான். திடீரென எதிர்பார்த்தபடி டபுள் பிளேடட் மேண்டிஸ் கிறிஸ்டோபரின் மீது பாய்ந்தது. ஆனால் அவன் தனது பொதுத்திறன் ஸ்பேஷியுன் ஷிஃப்டை பயன்படுத்தி அவனை 2ஆக வெட்டியிருக்கும் தாக்குதலை தவிர்த்தான். கிறிஸ்டோபர் தனது கண்முன்னே மறைந்ததைக் கண்டு ஜேசன் அதிர்ச்சியடைந்தான். ஆனால் இது தொடக்கம் மட்டுமே. அடுத்த தருணத்தில் கிறிஸ்டோபர் அவனது பின்னால் தோன்றி எங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். திடீரென சிக்கிய ஜேசன் எளிதாக கழுத்தில் பிடிக்கப்பட்டான். அயன் பிளட் கூலிப்படையினரின் தாக்குதலை நிறுத்த ஜேசனை பிணையாக்க முயற்சிக்க கிறிஸ்டோபர் நேரம் வீணாக்கவில்லை. அவர்கள் நிறுத்தாவிட்டால் ஜேசனின் கழுத்தை முறிக்க தயார் என்று எச்சரித்தான். ஆனால் கேலப் சிரித்து ஜேசனுடன் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, அவனை விரும்பினால் கொல்லலாம், அது பொருத்தமற்றது என்றான். அமைதியை இழக்காமல் கிறிஸ்டோபர் ஜேசனிடம் கேலப் சொன்னதை கேட்டாயா என்று கேட்டான். பின்னர் நம்பிக்கை இழந்த ஜேசன் தனது உயிரை காப்பாற்ற வேண்டி அயன் பிளட் கூலிப்படையினரை சமாளிக்க உதவுவேன் என்று வாக்குறுதியளித்தான். ஆனால் உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் கிறிஸ்டோபர் ஒருமுறை 205வது செல்லத்திற்காக ஜேசன் கருணை கேட்டதை நினைவூட்டினான். இப்போது அவனே அதே நிலைமையில் சிக்கியிருந்தான். அவனது செல்லம் எதிரியால் கொல்லப்பட்ட பயங்கரமான காட்சி ஹீரோவின் மனதில் மின்னியது. ஜேசனுக்கு பாடம் கற்பிக்கவே விரும்பினேன், ஆனால் அவன் என்னை அழிக்க மனிதர்களை வாடகைக்கு எடுத்ததால் முதலில் அவனை கொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று கிறிஸ்டோபர் விளக்கினான். இதற்கு பிறகு ஹீரோ ஜேசனின் கழுத்தை வலுவாக சுருக்கி அவனை கொன்றான். கிறிஸ்டோபர் தனது வகுப்புத் தோழனை கண் சிமிட்டாமல் கொல்வதை பார்த்த கேலப் தனது எதிரியை மதிப்பிடாமல் விட்டதை உணர்ந்தான். அவனது எதிர்வினை உடனடியாக வந்தது.
டபுள் பிளேடட் மேண்டிஸ் தனது எஜமானின் மரணத்தைக் கண்டு கோபமடைந்து வேகமாக கிறிஸ்டோபரின் மீது பாய்ந்தது. இப்போது அவனை எதிர்கொள்வது ஆபத்தானது என்று ஹீரோ உணர்ந்தான். ஏனெனில் இழப்பு அவனை இன்னும் கொதிப்பாக்கியது. அதிர்ஷ்டவசமாக அவன் மீண்டும் ஸ்பேஷியல் ஷிஃப்டை பயன்படுத்தி கடைசி தருணத்தில் தப்பித்து வெட்டுதலை தவிர்த்தான். கிறிஸ்டோபரை பிடிக்க முடியாததால் எரிச்சலடைந்த கேலப் மாண்டிஸிடம் அவனது நண்பர்கள் எல்லாம் கொல்ல சொன்னான். இந்த உத்தரவை கேட்ட கிறிஸ்டோபர் உடனே தனது நீல திமிங்கலத்துக்கு கட்டளை கொடுத்தான். சப்ரீனாவையும் மார்ட்டிமையும் பரிமாண இடத்துக்குள் அனுப்பி எதிரிகளின் இலக்காக மாறாமல் காப்பாற்ற சொன்னான். அடுத்த தருணத்தில் அவர்கள் எட்ட முடியாத மர்மமான இடத்தில் தங்களை கண்டனர். கிறிஸ்டோபரின் விரைவான முடிவுக்குப் பிறகு மார்ட்டின் எதிரிகள் அரை நிமிடம் மட்டுமே பரிமாண இடத்தில் இருக்க முடியும், அவர்கள் திரும்புவதற்கு முன் சமாளிக்க நேரம் இருக்கும் என்று அறிந்தான். ஆனால் கடந்த போரில் அதிகமாக ஸ்பேஷியல் ஷிஃப்டை பயன்படுத்தியதால் குனின் சக்திகள் குறையத் தொடங்கியதை அவன் உணர்ந்தான். பின்னர் அயன் பிளட் கூலிப்படையினரின் 4 பேர் கிறிஸ்டோபரை தாக்க முடிவு செய்தனர். அந்த நேரத்தில் பெலல்லாவின் ஆற்றல் வீரியமாக மாற்றமடைந்தது. அதை மார்ட்டின் உடனே உணர்ந்தான். அந்த தருணத்தில் பெலல்லாவின் பரிணாமம் இறுதியாக முடிந்தது. அதனால் வெளிவந்த சக்தி வாய்ந்த பனி ஆற்றல் சுற்றியிருந்த அனைத்தையும் நிரப்பியது. பரிணாமமடைந்த மாட்சியமான மாறிய கீரன் வலிமையின் உருவமாக முழு உயரத்தில் நின்றது. இந்த மாற்றத்தை பார்த்த கிறிஸ்டோபர் ஆழ்ந்த திருப்தியடைந்தான். அவர்களின் முயற்சிகள் வீணாகவில்லை, பரிணாமம் வெற்றிகரமாக முடிந்தது என்று மகிழ்ந்தான். இப்போது அவர்கள் கண்முன்னே அசாதாரண சக்தியுடைய மிருகம் தோன்றியது. மார்ட்டின் ஒரு நொடியும் வீணாக்காமல் தனது செல்ல ஆன்மாவுக்கு எதிரிகள் அனைவரையும் கொல்ல சொன்னான். பெலலிக் தனது சக்தியை முழுமையாக வெளிப்படுத்தி மந்திரங்களை ஒரே நேரத்தில் பயன்படுத்தி கோபமடைந்த ஆன்மா செல்லங்களை எளிதாக சமாளித்தான். அதே நேரத்தில் 205 தனது சக்தியை பயன்படுத்தி ரெஸ்லிங் கங்காருவை மறுமை உலகத்துக்கு அனுப்பினான். அவர்களின் எதிரிகள் தங்கள் எதிரிகளின் சக்தி அதிகரித்து வருவதை உணரத் தொடங்கியதால் அயன் பிளட் கூலிப்படையினர் தப்பிக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் தங்கள் விதியை தவிர்க்க முடியவில்லை. அந்த நேரத்தில் கிறிஸ்டோபர் தயக்கமின்றி 205வது உடன் கேலப்பிடம் டெலிபோர்ட் செய்து அவர்களை தப்பிக்க விடாமல் தடுத்தான். கோபமடைந்த கிறிஸ்டோபர் அவனை கொல்ல நினைத்தால் அவர்களும் இறப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று நேரடியாகச் சொன்னான். தாங்கள் ஏற்கனவே சூழப்பட்டிருப்பதை உணர்ந்த கேலப், அவர்கள் அயன் பிளட் கூலி படையினர் பற்றி பேசுகிறார்கள், அவர்களை கொல்வது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும், ஏனெனில் முழு குழுவும் பழிவாங்கும் என்றான். அப்போது கிறிஸ்டோபர் குளிர்ந்த முகத்துடன், அயன் பிளட் கூலி படையினர் பழிவாங்க விரும்பினால் அவர்களையும் நரகத்துக்கு அனுப்புவதில் எனக்கு பிரச்சனை இல்லை என்று பதிலளித்தான். அவன் கேலப்பின் தலையை கல்லின் சுவரில் மோதியதால் உடனடியாக அவன் இறந்தான். இதற்கிடையில் கிறிஸ்டோபரின் நண்பர்களும் அவர்களது ஆன்மா செல்லங்களும் எளிதாக மீதமுள்ள எதிரிகளை சமாளித்தனர். பின்னர் ஹீரோ கேலப்பின் உடலுக்கு அருகே சென்று, ஆன்மா செல்லம் வைத்திருப்பது வெளிப்படையாக தோன்றுவது போல இனிமையானது இல்லை என்று அலட்சியமாகச் சொன்னான். இதற்கிடையில் மார்ட்டினும் சப்ரீனாவும் இது அவர்களது முதல் மனித கொலை அனுபவம் என்பதால் சற்றே சிரமப்பட்டனர். திடீரென கிறிஸ்டோபர் உண்மையில் வேறு ஏதோ திட்டமிட்டிருக்கிறான் என்று மார்ட்டின் சந்தேகிக்கத் தொடங்கினான். கிறிஸ்டோபர் நடந்த உண்மையை மறைத்து எதிரிகளின் மரணத்திற்கு ஃப்ராஸ்ட் வுல்ஃப்களை காரணமாக குற்றம் சாட்ட திட்டமிட்டான் என்று மார்ட்டின் உணர்ந்தான். கிறிஸ்டோபர் குற்றம் செய்திருந்தாலும் அவன் ஆச்சரியமாக அமைதியாக இருந்ததால் மார்ட்டின் தனது பயத்தை மறைக்க முடியவில்லை. மற்றபுறம் கிறிஸ்டோபர் உலகை பற்றிய தனது அணுகுமுறையில் பெரிய மாற்றத்தை அனுபவித்திருந்தான். இப்போது அவன் தனது வழியில் நிற்கும் அனைத்தையும் நசுக்க தயாராக இருந்தான். தீய ஆன்மாக்கள் தோன்றியதால் மனிதகுலம் இனி அமைதியான காலத்திற்கு திரும்ப முடியாது என்று அவன் நம்பினான். அவனுக்கு தீய ஆன்மாக்கள் முக்கிய எதிரிகள், ஆனால் ஒரே எதிரிகள் அல்ல. இலாபத்திற்காக சகோதரர்களும் ஒருவரையொருவர் கொல்லக்கூடியவர்கள் என்று அவன் நம்பினான். இத்தகைய குழப்பமான உலகில் எதிரிகளிடம் கருணையுடன் இருப்பது இறுதியில் தன் மரணத்தை தேடுவதாகவே அவன் கருதினான். அந்த மாலை மூவரும் பிசாசு காடிற்கு திரும்பி தங்களுக்காக உணவு தயாரித்தனர். சிறிது நேரத்தில் கிறிஸ்டோபர் தோன்றி அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து எல்லாம் நன்றாக நடந்தது, பணி நிறைவேற்றப்பட்டது என்று தெரிவித்தான். பிசாசு காடில் மீதமுள்ள கடைசி நாளில் பயிற்சி செய்யலாம் என்று அவன் பரிந்துரைத்தான். மார்ட்டின் பயக்கமின்றி ஒப்புக்கொண்டான். அந்த நேரத்தில் சப்ரீனா அருகில் யாரோ இருப்பதை உணர்ந்தாள். திடீரென நிழலிலிருந்து ஒரு உருவம் தோன்றியது. அந்த பெண் குவென் என்று கிறிஸ்டோபர் உடனே அடையாளம் கண்டான்.
அவள் தாகத்தால் சோர்ந்து முழங்காலில் விழுந்தாள். எதிர்பார்த்தபடி விவரங்களை கேட்ட பிறகு மார்ட்டின் சற்றே குழப்பத்துடன் யூகிக்கத் தொடங்கினான். மார்ட்டின் தீவிரமாக யோசிப்பதை பார்த்த கிறிஸ்டோபர் அவர்களது உறவு வெறும் அரைத்தோழர்களாக மட்டுமே இருப்பதை அமைதியாக விளக்கினான். குவென்னை பாட்டிலிலிருந்து தண்ணீர் குடிக்கச் செய்ய பலமுறை தோல்வியடைந்த பிறகு கிறிஸ்டோபர் தானே அவளுக்கு குடிக்கச் செய்ய முயன்றான். ஆனால் அவன் அதை செய்யும் முன் சப்ரீனா மிகவும் தீவிரமான முகத்துடன் தோன்றி, "நீ என்ன செய்ய முயற்சிக்கிறாய்?" என்று கேட்டாள். அமைதியை இழக்காமல் கிறிஸ்டோபர், "குவென் தானாக குடிக்க முடியாத நிலையில் இருக்கிறாள், நான் அவளுக்கு உதவ முயற்சிக்கிறேன்" என்று விளக்கினான். ஆனால் வழக்கம் போல சப்ரீனா தனது பொறாமையை அடக்க முடியாமல் அதை தானே கவனிக்க முன் வந்தாள். பின்னர் கிறிஸ்டோபர் அவளுக்கு ஒரு பாட்டில் தண்ணீர் கொடுத்தான். சப்ரீனா அதிலிருந்து குடித்து கவனமாக குவென்னின் வாயில் தண்ணீரை ஊற்றினாள். படிப்படியாக சப்ரீனா குவென்னுக்கு தண்ணீர் கொடுத்து அவளது தலையை உயர்த்தினாள். ஆனால் குவென் இன்னும் விழிக்கவில்லை என்பதை கண்டு ஆச்சரியப்பட்டாள். அப்போது கிறிஸ்டோபர் ஹார்ட் மசாஜ் செய்யலாம் என்று பரிந்துரைத்தான். சப்ரீனா சற்றே குழப்பத்துடன் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டாள். பின்னர் கிறிஸ்டோபர் அந்த முறையை செய்ய தயாரானான். ஆனால் அவனது கைகள் நடுக்கத்துடன் இருந்ததால் குவென்னின் மார்பில் அழுத்த அதிக வலிமை தேவைப்பட்டது. இதைக் கண்டு மார்ட்டின் வெட்கத்துடன், "நீ என்ன தொட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கிறாய்?" என்று கேட்டான். ஆனால் ஹீரோ, "நான் அவளது உயிரை காப்பாற்ற முயற்சித்தேன்" என்று விளக்கியான். குவென் ஏற்கனவே உணர்வு பெற்றிருந்ததை அவன் அறியவில்லை. அவள் கிண்டலாக, "எனக்கு மசாஜ் கொடுத்ததில் உனக்கு மகிழ்ச்சி கிடைத்ததா?" என்று கிறிஸ்டோபரிடம் கேட்டாள். அத்தகைய கேள்வியால் அதிர்ச்சியடைந்த கிறிஸ்டோபர் உடனே தனது கையை அவளது மார்பிலிருந்து எடுத்துவிட்டு, "நான் உன்னை காப்பாற்ற முயன்றேன்" என்று விரைவாக விளக்கியான். ஆனால் குவென் விசித்திரமாக இருந்தாள். அவளது நடத்தை வழக்கம் போல் இல்லை. அவள் கிறிஸ்டோபரின் செயல்களை நினைவு கூறத் தொடங்கினாள். அதை அவன் கவனித்தான். குவென் அவனை அறிந்ததால் அவள் பழிவாங்க விரும்புவாள் என்று அவன் உறுதியாக இருந்தான். ஆனால் காரணம் தெரியாமல் அவள் எந்த தாக்குதலையும் காட்டவில்லை. மாறாக அமைதியாக, "என்னை அக்கா என்று அழை" என்று கிறிஸ்டோபரிடம் சொன்னாள். கிறிஸ்டோபர் அதிர்ச்சியடைந்து என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. அவர்கள் உணர்வுகளை அடையும் முன் குவென் சப்ரீனாவை அணுகி, "என்னை முத்தமிட்டது நீயா?" என்று கேட்டாள். பின்னர் திடீரென சப்ரீனா இப்போது தனது மக்களில் ஒருத்தி என்று அறிவித்தாள். சப்ரீனா யோசித்து, குவென் அவளை கிண்டல் செய்கிறாளோ என்று உணர்ந்தாள். கிறிஸ்டோபர் குவென் குளிர்ந்த மற்றும் கணக்கிடும் இயல்புடையவள் என்பதை அறிந்திருந்தான். இதனால் அவள் இரட்டை நபர் தன்மையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாளோ என்று அவன் தீவிரமாக யோசித்தான். "நீ உண்மையிலேயே குவென்தானா? உனக்கு என்ன நடந்தது?" என்று அவன் கேட்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் நேரடி பதில் கொடுக்காமல் அவள் மேசையில் அமர்ந்து, "என்னை குவென்னாகவே நடத்திக்கொள்" என்று சொன்னாள். தனது காயங்களை பற்றி, "ஈ தர பணி செய்யும்போது கவனக்குறைவால் நான் கிமத் இறந்து விட்டேன்" என்று விளக்கியாள். நிலையை ஆராய்ந்த கிறிஸ்டோபர் அந்த ஈத்தர பணி அவர்களுக்கு சிறந்த பயிற்சி வாய்ப்பாக இருக்கும் என்று முடிவு செய்தான். அதனால் சமமான கமிஷன் பெறும் நிபந்தனையில் உதவ முன்வந்தான். சில சம்மதிப்புகளுக்கு பிறகு குவென் அவனை உதவ அனுமதித்தாள். "நீ இறக்க விரும்புகிறாய் என்றால் அதை தடுக்க எனக்கு உரிமை இல்லை" என்று புன்னகையுடன் சொன்னாள். இதை கேட்ட சப்ரீனாவும் மார்ட்டினும் பின்வாங்காமல் உதவ விருப்பம் தெரிவித்தனர். அடுத்த நாள் காலை ஓய்வெடுத்த பிறகு அவர்கள் காடின் ஆழத்திற்கு சென்றனர். அவர்களின் பாதை விரைவில் வானத்தின் பண்டைய மரத்தின் தீய ஆன்மாவுடன் மோதியது. இந்த தீய ஆன்மா பழைய மரம் போல இருந்ததைக் கண்டு மார்ட்டின் அதிர்ச்சியடைந்தான். வானத்தின் பண்டைய மரம் என்பது செடிவகை தீய ஆன்மா. அதற்கு 4 நட்சத்திர வலிமை உள்ளது என்று கிறிஸ்டோபர் விளக்கியான். அதன் சிறப்பு திறன் E8 மட்ட கொடிகள். அவை உயிர் சக்தியை சிக்க வைத்து உறிஞ்சும். மேலும் மீண்டும் உருவாகும் திறனும் கொண்டவை. வானத்தின் பண்டைய மரத்தை வெல்வது மிகவும் கடினம் என்று கிறிஸ்டோபர் அறிந்திருந்தான். திடீரென குவென் தனது 2வது வடிவில் ஒப்பந்த வாயிலை திறந்து தனது ஆன்மா செல்லத்தை அழைத்தாள். அந்த தீய ஆன்மா எர்த்ஸ்டோன் பேர் ஆகும். குவென் தயக்கமின்றி தனது செல்லத்துக்கு வானத்தின் பண்டைய மரத்தை வெட்டியெடு என்று உத்தரவிட்டாள். இடைக்கிடையில் குவென்னின் ஆன்மா செல்லம் பிளாக்கி ஸ்விஃப்ட் தண்டரின் பேந்தர் என்பதை கிறிஸ்டோபர் அதிர்ச்சியடைந்தான். வானத்தின் பண்டைய மரம் தனது கொடிகளை விரித்து எதிரிகளை தாக்க தயாரான போது கிறிஸ்டோபர் உடனே அனைவரையும் எச்சரித்தான். இதற்கு பிறகும் எர்த்ஸ்டோன் பேர் காட்டுக் கொடிகளை தாண்டி மரத்திற்கே சென்றான். அவன் இடது கையால் மரத்தின் ஒரு பக்கத்தையும் வலது கையால் மறுபக்கத்தையும் பிடித்து வேரோடு இழுக்க முயன்றான். ஆனால் மரத்தின் கொடி திடீரென உயிர் பெற்று அவனை சுருக்கி அவன் மேலும் நகரவிடாமல் தடுத்தது. நிகழ்வுகளை கவனித்த குவென், வானத்தின் பண்டைய மரம் பிசாசு காடிலுள்ள பல தீய ஆன்மாக்களைப் போல சக்தி வாய்ந்தது, ஆனால் அதை அழிப்பது மிகவும் கடினம் என்று மார்ட்டினிடம் சொன்னாள். சிறிது நேரத்தில் அவர்கள் அனைவரும் மரத்தின் கொடிகளால் சிக்கப்பட்டனர்.
இந்த ஆபத்தான சூழ்நிலையில் சப்ரீனா தன்னை கட்டுப்படுத்தி தனது செல்லத்துக்கு தீய ஆன்மாவின் கொடிகளை எரிக்கச் சொன்னாள். கொடிகள் பகுதியளவு தீயால் அழிக்கப்பட்டாலும் அது வெற்றிக்கு போதுமானதாக இல்லை. மரம் வேகமாக மீண்டும் உருவாகும் திறன் கொண்டது. மேலும் கொடிகள் உயிர் சக்தியை உறிஞ்சுவதால் அவை மிக வேகமாக மீண்டும் வளர்ந்தன. மேலும் அந்த கொடிகள் அவனது ஆற்றலை உறிஞ்சின. நிலையின் சிக்கல்களை உணர்ந்த கிறிஸ்டோபர் அவர்கள் கடினமான சூழலில் இருப்பதை உணர்ந்து தீய ஆன்மாவை வெல்ல மிகச் சிறந்த வழியை யோசிக்கத் தொடங்கினான். சிறிது யோசித்த பிறகு வானத்தின் பண்டைய மரத்தை வெல்ல சிறந்த வழி செலஸ்டியல் ஃபயர் ஸ்ட்ரைக் பயன்படுத்துவதாக கிறிஸ்டோபர் முடிவு செய்தான். இந்த தீய ஆன்மாவுக்கு எதிராக அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். தனது திட்டம் சரியானது என்று நம்பியவுடன் உடனே 205வது செல்லத்துக்கு செலஸ்டியல் ஃபயர் ஸ்ட்ரைக் பயன்படுத்தி மரத்தை எரிக்கச் சொன்னான். அவனது செல்லம் உடனே போராட்ட நிலையை ஏற்று தாக்க தயாரானது. இந்த முடிவு பலன் தந்தது. தீய ஆன்மா அழிக்கப்பட்டது. பணி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. அத்தகைய சக்தி வாய்ந்த மரம் எரிவதை பார்த்து இளைஞர்கள் ஆச்சரியப்பட்டனர். இறுதி தாக்குதலை கொடுத்து வானத்தின் பண்டைய மரத்தை கொன்றது கிறிஸ்டோபர்தான் என்பதால் குவென் அவனுக்கு உயிர் மூலத்தை கொடுக்க முடிவு செய்தாள். அதில் மிகுந்த உயிர் சக்தி உள்ளது என்று அவள் விளக்கினாள். அதன் மதிப்பை உணர்ந்து கிறிஸ்டோபர் நன்றியுடன் அந்த பரிசை ஏற்றுக்கொண்டான். சிறிது நேரத்தில் குவென் அவர்களிடம் விடை பெற்று குழுவை விட்டு வெளியேறினாள். இறுதியாக கிறிஸ்டோபர் அவளிடம் 50% பணி ஒப்பந்தத்தை நினைவூட்டினான். சில விவாதங்களுக்கு பிறகு மூவரும் சோதனையின் முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வாயிலுக்கு திரும்ப முடிவு செய்தனர். அவர்கள் வாயிலுக்கு வந்தபோது சோதனையை வெற்றிகரமாக முடித்த மாணவர்கள் ஏற்கனவே காத்திருந்தனர். அங்கு இருந்த ஆசிரியர் சோதனை முடிவுகளின் அடிப்படையில் பெரும்பாலான மாணவர்கள் சாதாரண வகுப்பில் சேர்க்கப்படுவார்கள் என்று அறிவித்தார். அவர்களுடன் முடித்த பிறகு எலிசபெத் மேல் வகுப்பிற்காக ஒரு சிறப்பு பாடநெறி ஏற்பாடு செய்யப்படும் என்று அறிவித்தாள். இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் 5 மாணவர்கள் மட்டுமே இந்த சிறப்பு வகுப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். பின்னர் சிறந்தவர்களில் இடம்பெற தகுதியுடையவர்களின் பெயர்களை எலிசபெத் அறிவித்தாள். அவர்கள் சப்ரினா மற்றும் மார்டின். பின்னர் மேலும் 3 பெயர்களைச் சொன்னாள்: சார்ல்ஸ், செல்ஷியா மற்றும் கிறிஸ்டோபர். சார்ல்ஸ் மற்றும் செல்ஷியாவை பார்த்த மற்ற மாணவர்கள் அவர்களை முன்பு ஒருபோதும் கேள்விப்படவில்லை என்று நினைத்தனர். அவர்கள் சகோதரரும் சகோதரியும். இருவரும் திறமையான அழைப்பாளர்கள் என்று தெரியவந்தது. அனைவருக்கும் மிகவும் எதிர்பார்ப்பாத பங்கேற்பாளராக ஹீரோவான கிறிஸ்டோபர் இருந்தான். சமீபத்தில் ஒப்பந்தம் செய்ய முடியாத இந்த இளைஞன் இப்போது சிறந்தவர்களில் ஒருவனாக இருப்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்கு பிறகு எலிசபெத் அவர்களை தன்னிடம் வரச் சொன்னாள். புதிய 5 கொண்ட குழு உருவானது. பிசாசு காட்டிலிருந்து விழுந்த மாணவர்களும் கூலிப்படையினரும் வாயிலிலிருந்து வெளியேற்றப்பட்டபோது தாயணிந்த மனிதன் தனது ஆன்மா செல்லத்தை அழைத்து மாணவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதை தடுத்தான். திடீரென அவன் கிறிஸ்டோபரை கொலைக்காக கைது செய்ய உத்தரவிட்டான். நடப்பதை பற்றி கவலைப்பட்ட எலிசபெத் ஜோ என்று அழைத்த பேராசிரியரிடம் என்ன நடக்கிறது என்று கேட்டாள். பேராசிரியர் தனது உணர்ச்சிகளை மறைக்காமல் கிறிஸ்டோபர் தனது மருமகன் ஜேசனை கொன்றான், இப்போது தனது செயலுக்காக உயிரால் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றான். அமைதியை இழக்காமல் கிறிஸ்டோபர் பேராசிரியர் ஜோவிடம் கொலைக்கான குற்றச்சாட்டுக்கு என்ன சான்று உனக்கு உள்ளது என்று கேட்டான். இந்த மனிதன் ஜேசனுடன் தொடர்புடையவன் என்பதை உணர்ந்த கிறிஸ்டோபர் அவர்களுக்கு இடையே தனிப்பட்ட பழிவாங்கல் இருக்கலாம் என்று உணர்ந்தான். ஆனால் ஜோ சான்றுகளை பற்றி கவலைப்படவில்லை. தனது ஆன்மா செல்லத்துக்கு கிறிஸ்டோபரின் உயிரை முடிக்க உத்தரவிட்டான். ஆனால் எலிசபெத் அவனை தொடர அனுமதிக்கவில்லை. அவள் நிலைமையில் தலையிட்டு பேராசிரியர் ஜோ தனது நோக்கங்களை நிறைவேற்ற அனுமதிக்கவில்லை. கிறிஸ்டோபர் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தும் சான்றுகள் கிடைக்கும் வரை தனது மாணவரை தொடர அனுமதிக்க மாட்டேன் என்று தெளிவாக கூறினாள். எலிசபெத்தின் செயல்களை சந்தேகித்த பேராசிரியர் ஜோ, நீ கிறிஸ்டோபரை பாதுகாப்பதை தொடர்ந்தால் உனது குடும்பத்திற்கு எதிராக செயல்படுவேன் என்று மிரட்டினான். ஆனால் எலிசபெத், கிறிஸ்டோபர் என் மாணவன், மிரட்டல்களை பொருட்படுத்தாமல் அவனை பாதுகாப்பேன் என்று மீண்டும் கூறினாள். பேராசிரியர் சான்றுகள் வழங்கப்படவில்லை என்றால் எந்த விலையை கொடுத்தும் கிறிஸ்டோபரை பாதுகாப்பேன் என்றாள். அவளது உறுதியை கேட்ட ஜோ சொற்களின்றி நின்றான். எலிசபெத் பின்வாங்க மாட்டாள் என்பதை உணர்ந்த ஜோ நிறுத்த முடிவு செய்தான். அவள் அமைதியாக, சான்றுகள் வழங்கப்படவில்லை என்றால் நாங்கள் வெளியேறுவோம் என்று கூறினாள். சிறிது நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல்
பேராசிரியர் தனது மருமகன் தன் பொறுப்பில் இறந்துவிட்டான் என்பதை குடும்பம் அறிந்தால் தனது வாழ்க்கை நாசமாகிவிடும் என்று உணர்ந்தான். தெளிவாகவே அவனிடம் எந்தச் சான்றும் இல்லை. கிறிஸ்டோபரை குற்றம் சாட்ட ஒரு பலியாடை தேடிக் கொண்டிருந்தான். ஆனால் எலிசபெத்தின் தலையீட்டின் காரணமாக பேராசிரியர் ஜோ இப்போது அயர்ன் பிளட் கூலிப்படையினருடன் சேர்ந்து கிறிஸ்டோபருக்கு எதிராக புதிய திட்டம் தீட்ட வேண்டியிருந்தது.